சிருஷ்டிகரை வணங்காமல் சிருஷ்டிப்பை வணங்கி சீர்கெட்டு போன மாந்தரை சீர்படுத்து வந்த சீரேசு நாதரின் திருப்பெயரினாலே உங்கள் அனைவருக்கு என்னுடைய தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக அருமையான ஆயர் பெருமான் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை அண்ணன் அவர்கள் தொடர்ந்து நம்மோடு இருக்க முடியவில்லை. இன்னொரு நிகழ்வு, அருமையான ஒரு சிறப்புக்குரிய ஒரு ஆயர், ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு அழகான ஒரு ஆயரை கடவுள் உங்களுக்கு கொடுத்து அருமையான திருப்பணிகளை ஆற்ற கடவுள் கிருபை கொடுத்திருக்கிறார். அதே போன்று செயலர், பொருளர், குருசேகர குழு அங்கத்தினர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பாக எனக்கு என்னுடைய சொந்த மண்ணுக்கு வந்தது போனதான உணர்வு உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு நம்முடைய இந்த தியானத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மீட்டுருவாக்கும் ஆண்டவர், The Lord who redeems என்கிற தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். மீட்டுருவாக்கும் கடவுள், ரிடீமர் காட். அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44வது அதிகாரத்திலே 1 துவங்கி 8 முடிய இருக்கின்ற பகுதியை தான் இன்றைக்கான அருளுரைக்கென்று கொடுத்திருக்கிறார்கள். கடவுள் அவர்களை எப்படி அழைக்கின்றார் என்கிற வாக்கியம் இருக்கிறது. பாருங்க, இந்த பகுதியில கடவுள் அவங்களை எப்படி அட்ரஸ் பண்றாரு. யாக்கோபு என்று அழைக்கின்றார் இஸ்ரேல் மக்களை. யாக்கோபு என்று சொன்னால் ஏமாற்றுபவர் என்று பொருள், அப்படிதானே? அப்புறம் இன்னொரு பொருள், கால்களை வாரி விடுபவர் என்கிற ஒரு பெயரும் கொடுக்கின்றார்கள். அதை இஸ்ரவேல் என்று மாற்றி அடைக்கின்றார். இதே பகுதியில் இருக்கிறது. கடவுளுடைய இளவரசன் என்று மாற்றப்படுகிறது. பாருங்க, இந்த டிரான்ஸ்பர்மேஷன் எப்படி மாறுது பாருங்களேன். ஏமாற்றுபவர் என்கிற பெயர் அப்படியே கால வாரி விடுறவர் என்ற பெயரு இஸ்ரவேலா மாற்றப்படுகிற பொழுது அது எப்படியா மாறுது? கடவுளுடைய இளவரசர் என்று அழைக்கப்படுகிற நிலை. அப்புறம் இப்போ ஒரே ஒரு முறைத்தான் ஜெசூரன் என்ற பெயரிலும் இஸ்ரவேலை அழைக்கின்றதை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த பகுதியில இந்த இடத்துல ஒரு முறை அது ஒழிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படின்னா அப்ரைட்டட் ஒன், நேர்மையான ஒரு மனிதர் என்று ஒரு இஸ்ரவேல் மக்களை நேர்மையானவர்களாக மாற்றுகிற ஒரு நிலைப்பாடு. இந்த பகுதியை படிக்கும் பொழுது எப்படி அந்த ஒரு கிராஜுவலா கடவுள் அவர்களை மாற்றி இருக்கின்றார். நீ எப்படி இருந்தாலும் கடவுளுக்கு பரவாயில்ல, அவர் உன்னை சரிப்படுத்தி விடுவார். இந்த தவக்காலம் அதுதான் செய்ய போகுதுங்க. நம்ம எப்படி இருக்க போகிறோம், எந்த நிலையில் இருக்கிறாயோ அப்படியே கடவுளுடைய சமூகத்துக்கு வந்துவிடு, அவர் உன்னை மாற்றி விடுவார். யாக்கோபு பெயரிலேயே ஏமாற்றம் என்று சொல்லி இருக்கலாம், காலை வாரிபவர் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் இளவரசராக உயர்த்தப்படுகிற நிலை. அது மாத்திரமல்ல, இளவரசர் என்று சொல்லி நேர்மையாளர் என்கிற ஒரு பெயருக்கு அவரை இட்டு செல்லுகின்ற அழகாக இருக்கிறது நாம் பார்க்கிறேன். இந்த பகுதியில் அது இருக்கிறது. சரி, இது 2 பிரிவா பிரிக்க போறோம். இந்த முதல் பகுதி 1 வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதியா பிரிச்சு வைத்திருக்காங்க. அடுத்து 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு 1 to 5, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா, சந்ததி மேல் புது ஆவியும் புது ஆசியும். அதுதான் அந்த பகுதியில் சொல்ல வருகிற செய்தி. உன்னுடைய சந்ததிகள் மேல ஒரு புது ஆவியை ஊற்றுவேன், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கொடுப்பேன் என்கிற வாக்குத்தத்தம் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கின்றது. இந்த 2வது பகுதி எதை சொல்லுகிறது என்று சொன்னால், இஸ்ரவேலர் அது கடவுளின் சிறப்பை சொல்லுகிறது. முதல் பகுதி அவர்களுக்கு கடவுள் என்ன செய்வேன் என்கிற செய்தியை சொல்லிவிட்டு, 2வது பகுதி கடவுளுடைய சிறப்பை, கடவுள் எப்படி சிறப்புக்குரியவர் என்பதை அழகாக வர்ணித்து சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். பாருங்க, இது ஒரு ஓமை மொழியிலே மெட்டபர் என்று பழைய மெட்டபர் அப்படின்ற வார்த்தை உருவகம் என்று சொல்லுவாங்க.
நியூ டெஸ்டமெண்ட்ல இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அது பேரபிள்ன்ற வார்த்தையா பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆக இது ஒரு மெட்டபராக, உருவகமாக இது பயன்படுத்தப்பட்டு இந்த செய்தியை சொல்லுவதற்கு கடவுள் முயற்சி செய்யறதை நான் பார்க்கிறோம். சரி, இப்போ ஒரு வசனத்தை படிக்கலாம். இன்னைக்கு பிரசங்கம் இந்த ஒரு வசனத்துல தான் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போறேன். ஒரு வாக்குத்தத்தம் போல இருக்கும், அதை தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, இன்னைக்கு கேட்க போறீங்க. 44வது அதிகாரத்துல 5வது திருமொழி தான் இன்றைய நாளுக்கான அருளுரையின் செய்தி. சரி, இந்த பகுதியில வெரி பியூட்டி ஆஃப் த பியூட்டி. இப்ப நான் திருவிழித்திலும் அந்த வசனத்தை திருவிழம் பயன்படுத்துறவங்க நிறைய இருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா சென்னை பேராயத்துல திருவிழா நிறைய நம்ம பயன்படுத்துறோம். அதுல எப்படி போட்டுருந்தா, ஆண்டவருக்கு சொந்தம், கர்த்தருடையவன் என்கிற வார்த்தைக்கு அங்க என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க? ஆண்டவருக்கு சொந்தம், belongs to God. ஆண்டவருக்கு சொந்தம், கர்த்தருடையவன் என்று நம்முடைய பவர் பைபிள்ல இருக்கு. திருவிழித்துல ஆண்டவருக்கு சொந்தம் என்கிற வாக்கியம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரி, இப்போ இந்த கேள்வி என்ன? ஆண்டவருக்கு சொந்தம் அல்லது கர்த்தருடையவன் என்று அவன் எழுதி கொள்ளுவானா? அப்படிதானே இருக்கு. எங்க எழுதி கொள்வானா? பேப்பர்ல எழுதுவான், சுவரில் எழுதுவான், வானத்துல எழுதுவான், தண்ணீர்ல எழுதுவான். இப்படி இருக்கா? எங்க அண்ணன் அழகா சொல்லிட்டாரு, கையிலே எழுதுவான். அப்படின்னா என்ன அர்த்தங்க? கையில் என்ன எழுதுனா என்னது? பச்சை குத்தி கொள்வது, டாட்டூ. நீங்க ரொம்ப ஃபேமஸ். நீங்க நிறைய இந்த டாட்டூ ட்ரெடிஷன் நிறைய இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணிருக்கு, பரவி காணப்படுகிறது அவர்களுக்குள்ள. நீங்க எல்லா டாட்டூல தான் இருக்கான். கிறிஸ்டியனும் விதிவிலக்கு அல்ல. நீ கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, டாட்டூ குத்துறத ஒரு ஃபேமஸா. இது நம்ம நாட்டில் குறைவா இருந்தாலும் வெளி தேசங்களில் அதிகமா இருக்கு. ஆனா இன்னைக்கு வாலிபர்களை ரொம்ப பாதிக்கின்ற ஒரு வியாதியா இந்த டாட்டூ இருக்கிறது. சரியா? ஆனா வேதம் இதை என்ன சொல்லுது? இத கண்டிக்கிறது அல்லது தடை செய்கிறது. 19வது அதிகாரத்துல 28வது வசனம் சொல்லுகிறது, அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக. ஒரு பஞ்ச் இருக்கு, அதுக்கப்புறம் முக்கியமானதுல இருப்பீர்களாக, நான் கர்த்தர். அங்க அவர் கையெழுத்து போடுறாரு. எப்பவுமே இப்படிக்கு அப்படின்னு கையெழுத்து போடுவோம்ல, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு கடவுள் ஒரு பஞ்சு கொடுத்து ஒரு கையெழுத்து போற, நான் கர்த்தர் சொல்றேன், நீ என்ன பண்ணாத, அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல என்ன பண்ணாதீங்க, கொத்தி கொள்ளாதீர்கள். இந்த வசனம் இருக்கா இல்லையா? தடை செய்யப்பட்ட ஒன்றல்லவா. ஆனா அந்த காலகட்டங்களிலே இது அந்நிய மத சடங்காக இருந்திருக்கின்றது. என்னவா இருக்கு? அந்நிய மத சடங்காக அவை இருந்திருக்கிறத நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போ நம்ம சரீரத்துல அடையாளம் ரொம்ப முக்கியம். சரியா? நம்ம ஸ்கூல்ல சேர்க்கும் பொழுது கூட முதல்ல என்ன பண்ணுவாங்க, அங்க அடையாளங்களை எழுதுவாங்க. இவருக்கு என்ன அடையாளம் இல்லையா? எழுதுவாங்களே இல்லையா? ஸ்கூல்ல எல்லாருக்கும் அந்த மோல் எழுதுவாங்க, ஸ்கேர் எழுதுவாங்க, தழும்போ அல்லது மச்சமோ இருக்கிறதா என்பதை கண்டுபிடித்து எழுதுவார்கள். அடையாளம். உங்க வாழ்க்கையில கடவுள் என்ன அடையாளத்தை வைத்திருக்கிறார்? உங்களை எல்லாருக்கும் ஒரு அடையாளம். இங்க உட்கார்ந்து எல்லாருக்கும் ஒரு யூனிக்னஸ். அப்படியா? அப்படிதானே? எல்லாருக்கும் ஒரு தனித்துவத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். அப்படிதானே? அப்ப நம்ம எல்லாரும் தனித்துவமா இருக்கும் பொழுது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி செய்கிறோம். அதுதான் அந்த பச்சை குத்துற ஒரு பிசினஸ், ஒரு ட்ரெடிஷன், ஒரு பாரம்பரியம், ஒரு ட்ரெண்டி. இன்னைக்கு எது ட்ரெண்டுன்னா பச்சை குத்தி கொள்ளுகிற. இன்னைக்கு கடலாம் வச்சுட்டான். அதுல ரொம்ப லட்சாதிபதி எல்லாம் மாறிட்டு இருக்கான். பச்சை குத்துறதுல லட்ச லட்சமா சம்பாதிக்கிறவன் இருக்கிறான். அதுல ஸ்டார்களுக்குன்னு ஒரு வேல்யூ, இப்ப நமக்குன்னு ஒரு சாதாரண மக்களுக்குன்னு ஒரு வேல்யூவை அவங்க வைத்திருக்கிறத நாம் பார்க்கின்றோம். ஏசிய தீர்க்கதரிசி இந்த பச்சை குத்துகின்ற அல்லது அவங்க இதுல சொல்லுதுன்னா கைகளில் எழுதுகிற இந்த ஒரு உவமையை, உதாரணத்தை ஏன் பயன்படுத்தினாரு? அதை கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வசனத்தை அது எதற்கு செய்தியை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். எதற்காக இந்த மாதிரி ஒரு கேள்விகளை கேட்கும் போது தான் நம்ம தலைப்புக்கு அது பொருத்தமா இருக்கும். மீட்டுருவாக்கும் ஆண்டவர். அப்ப அந்த தலைப்புக்கு போகணும்னா இந்த கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறத நான் உணர்கிறேன். பாருங்க, எதற்காக தீர்க்கதரிசி
இதை முக்கியப்படுத்தி எழுதுகிறார் 5வது திருமொழியில. அப்ப பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் பல முறை கடவுளை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களிடம் சென்றிருக்கிறார்கள். இதான் பிரச்சனை. பலமுறை நம்ம கிறிஸ்டியன்ஸ் தான் ஐயா, நம்ம என்ன பண்ணுவோம்னா பலமுறை கடவுளை விட்டு தூரமா போய்விடுவோம். கடவுளுக்கு நமக்குமான உறவினர்கள் வெகு தூரமாய் மாறிவிடுகிறது. இப்போ அதை மாத்ததுக்கு தான் திருச்சபை இந்த தவக்காலங்களை ஏற்படுத்தி வைத்திருக்காங்க. க்ளோசர் டு காட், கடவுளோடு ரொம்ப நெருக்கமா வர்றதுக்கான ஒரு முயற்சியை தான் இந்த தவக்காலத்துல வைத்து நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. சோ அவர் ஏன் தீர்க்கதரிசி இந்த ஒரு காரியத்தை கொண்டு வந்து இந்த தீர்க்க தரிசனத்தில் முதன்மைப்படுத்துகிறார் என்று பார்க்கிற பொழுது காரியம் என்ன? அவர்கள் பல முறை கடவுளை விட்டு விலகி செல்கிறார்கள். அப்ப விலகி செல்லும் ஆகும், அங்க இருக்கிற பிராக்டிசஸ் என்ன பண்ணுவான், நம்மால ஃபாலோ பண்ணுகிற நிலை வந்து விடுகிறது. ஆனால் ஒரு காலம் தீர்க்க தரிசனத்துல, இந்த தீர்க்க தரிசனத்துல மிக முக்கியமானது, ஆனால் ஒரு காலம் வரும், அப்பொழுது அவர்கள் மீண்டுமாக கடவுள் அண்டையில் ஓடி வருவார்கள். அந்த காலம் எந்த காலம்? அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, அதுக்கு பேரு மீட்பின் காலம், டைம் ஆஃப் ரிடம்ஷன் என்று அழைக்கிறார்கள். ஒருவேளை இந்த லெந்து காலத்துல கூட டைம் ஆஃப் ரிடம்ஷன் என்று நம்ம அழைக்க வேண்டும். கடவுள் அண்டையில் கடவுளை தேடி ஓடி வருகிற ஒரு நிகழ்வு. ஒருவேளை இந்த காலங்களில் நம்ம உபவாசம் இருப்போம், அதிகமா ஜெபிக்க முயற்சி செய்வோம், அதிகமா வேதாகமத்தை படிக்க முயற்சி செய்வோம். ஒருவேளை இந்த 40 நாள்ல எவ்வளவா படிக்க முடியும் அவ்வளவா படித்து விட வேண்டும் என்கிற ஆர்வம் வந்துவிடும். கடவுள்கிட்ட நான் நெருக்கமா போயிடணும், பிள்ளைகளை கடவுள்கிட்ட நெருக்கமா வர்றதுக்கு அவங்களுக்கு சில பயிற்சிகளை கொடுப்போம். அப்படிதானே? இந்த வசனத்தை படி, இந்த காரியத்தை செய்ய சொல்லி ஏதாவது ஒன்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். அப்ப கடவுளை தேடி ஓடி வருவதற்கு ஒரு காலம் இருக்கின்றது என்கிறதை சொல்லுவதற்காக இந்த ஒரு காரியத்தை அவர் சொல்லுகின்றார். அப்ப அந்த டைம் ஆஃப் ரிடம்ஷன், அந்த காலம் என்னன்னு அழைக்கப்படுகிறார்னா டைம் ஆஃப் ரிடம்ஷன், மீட்பின் காலம். இந்த மீட்பின் காலத்துல 2 நிலையில புரிந்து கொள்கிறார்கள். முதலாவது மீட்பின் காலம் என்ன? ஹிஸ்டாரிக்கல் ரிடம்ஷன் என்று அழைக்கின்றார்கள். வரலாற்று முறையிலான மீட்பு, அன்னைக்கு கான்டெக்ஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம். பாபிலோனில அவர்கள் சிறையாக இருக்கின்றார்கள். இந்த தெற்கு தரிசனம் உரைக்கிற பொழுது அங்கே அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க? சிறையிருப்பில், இஸ்ரேல்ல இருக்கான், சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அப்ப சிறையிருப்பில் இருந்து மீண்டு வர வேண்டிய ஒரு விடுதலைக்காக அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்காங்க. கடவுள் அண்டையில இந்த ஹிஸ்டாரிக்கல் ரிடம்ஷனுக்காக காத்து கொண்டு இருக்கின்ற ஒரு நிலை. அப்ப ஏசாயா வாழ்ந்த காலத்துல இஸ்ரேல் மக்கள் எங்க இருக்காங்க? அப்போ பாபிலோனில அடிமைகளாக இருக்கிறார்கள். பாபிலோன் எங்க இருக்கு இப்ப பிரசன்ட்ல? என்ன சொல்லுங்க, அது எங்க இருக்கு? அங்கேதான் இருக்குங்க, குழப்பம். சரி சரி, அவர்களுக்கு அந்த தருணத்துல மீட்பின் காலம் என்பது பாபிலோன அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் எருசலேமுக்கு திரும்புவதுதான் அவங்களுடைய மீட்பின் காலம். ஷார்ட்டர் ரிடம்ஷன், குறுகிய ஒரு மீட்பு. அந்த காலத்துல அவங்களுக்கு அன்னைக்கு பிரசன்ட்ல என்ன தேவைப்பட்டுச்சு? அவங்க அடிமையா இருக்கிறாங்க, அங்க மீண்டு எங்க போனோம்? ஜெருசலேமுக்கு போகணும். அதுதான் அவங்களுக்கான ஒரு ரிடம்டிவ் டைப்பா அவங்க கருதி இருக்கிறத நான் பார்க்கிறேன். இப்போ அந்த கேள்வியை கேட்டேன், அந்த பாபிலோன்ன்றது இப்ப எங்க இருக்குன்னு கேட்டேன். யாரும் எல்லாருக்கும் உடனே சொல்றீங்க, வெரி குட். யுனெஸ்கோ அந்த இடத்தை இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கா? ஒரு நினைவு சின்னமா வைத்திருக்கிறாங்க. ஆர்கியாலஜிக்கல் அந்த இடத்துல அகழ்வு ஆராய்ச்சியில் என்ன பண்ணிருக்காங்க? எங்க இருக்குன்னாக்கா ஈராக் என்கிற இடம். இப்போ நம்ம கான்டெக்ஸ்ட் வரும், எங்க இருக்குது? ஈராக் என்ற இடத்துல யாரு அங்க சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க? இஸ்ரேல் ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க. ஆனா என்னத்தம்மா இங்க செய்தி, என்ன செய்தி தெரியுமா? கான்டெக்ஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அங்க சைரன்ஸ் மன்னன்னு ஒருத்தர் இருக்கிறார், பெர்சியாவுடைய மன்னன் பேரரசர். பெர்சியா எங்க இருக்கு இப்போ? அதுவும் அங்கேதான் இருக்குது, கவலைப்படாது. பெர்சியா என்பது இன்னைக்கு இருக்கிற ஈரான். என்னதுங்க?
இப்ப கான்டெக்ஸ்ட் வந்துட்டோமா? இது அழகா சொல்லிட்டு போனேன். அப்ப ஈராக்ல எங்க இருக்காங்க? எக்ஸைல்ல இருக்கிறாங்க, சிறையிருப்புல இருக்காங்க. இப்ப சைரஸ் என்கிற பேரரசர் எங்க இருக்கிறார்? ஈரான்ல இருக்கிறாரு. ஈரான்ல இருக்கிற பேரரசர் வழியாத்தான் இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலையை கடவுள் கொடுக்க முயற்சி செய்கிறார். அதனால அவரை அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு ஊழியனாக போற்றப்படுகிறார். யாரு? இந்த சைரஸ் என்று சொல்லப்படுகிற மன்னராக இருக்கிறார். பெர்சியா ரொம்ப முக்கியமானது. அது 1935 இந்த பெர்சியான்ற நேம் ஈராக்னு மாறிச்சு. அது வரைக்கும் 1935க்கு முன்னால அது பெர்சியான்னு அழைக்கப்பட்டிருந்தது. அவங்க மொழி பார்சி லாங்குவேஜ். ஏசாயா 44வது அதிகாரமும் 45வது அதிகாரம் குறிப்பிடப்படுகிற இந்த சைரஸ் மன்னன் இந்த ஈரான் தேசத்தை சார்ந்தவர். ஒரு காலத்தில் உலகத்திலே மிகப்பெரிய பேரரசராக விளங்கியது இந்த பேரரசு. இது ஈரான் மட்டுமல்ல. நீங்க ஈரான் மட்டும் எடுத்துக்கூடாது. பேரரசுன்னு சொல்றேன்ல, அப்ப என்ன வரணும்? ஈராக்கு வருது, துருக்கி வருது, எகிப்தினுடைய சில பகுதிகள் எல்லாம் வருது. அவ்வளோ இடங்களும் சேர்ந்தது தான் அந்த இடத்துல பெர்சியா என்று அந்த காலகட்டங்களில் அழைக்கப்பட்டது. விவிலிய காலத்தில் இந்த பெர்சியர்கள் மற்ற பேரரசுகளை விட யூதர்களுக்கு சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொண்டார்கள். அவங்க எப்படி இருந்திருக்காங்க? யூதர்களுக்கு சகிப்புத்தன்மையோடு அவங்களை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு உதவி செய்கிற நண்பர்களாக, உற்ற நண்பர்களாக இருந்திருக்கிறார். வரலாற்றில் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு வரலாறு எப்படி மாறி இருக்கு? The became enemy. ஒருத்தனை அடித்து கொண்டிருக்கின்ற நிலையில் இருக்கின்றோம். மிக கடினமான ஒன்று. அதனால அந்த சைரஸ் மன்னனை ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒருவர். இப்போ chosen people of God, Israel people. இஸ்ரவேல் தேச மக்கள் கடவுளால தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம். இப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமோ ஆண்டவரால அபிஷேகம் செய்யப்பட்ட மன்னருடைய மக்களும் இங்கே சண்டையிட்டு கொண்டிருக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். பாதி முடி மட்டும் என்ன பண்றாங்க? மைனாரிட்டி என்ன பண்றாங்க? திருச்சபையில் குரல் எழுப்புங்கள்.